2026 ஆங்கில புத்தாண்டுல இருக்கும். அந்த வகையில முதலாவது ராசியா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி சார் இருக்கும்? கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் புத்தாண்டுடைய தொடக்கத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியது. சாதாரண பண வரவு, சாதாரண உத்தியோகம், சாதாரண சம்பாத்தியம் அப்படிங்கிறத விட ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டோட சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுல இருக்கும். அந்த வகையில முதலாவது ராசியா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி சார் இருக்கும்? வளர்பிறை திதியாகிய திரையோதஷி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் ஜனனமாகியுள்ள இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு குறிப்பாக குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் எண் சாஸ்திரப்படி 1ஆம் எண் ஆதிக்கத்தில் ஜனனமாகியுள்ள இந்த ஆங்கில புத்தாண்டு ராசிகளிலேயே கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் புத்தாண்டுடைய தொடக்கத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியது. சாதாரண பண வரவு, சாதாரண உத்தியோகம், சாதாரண சம்பாத்தியம் அப்படிங்கிறத விட வாழ்க்கையில் ஒரு சில பாக்கியங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது. திருமண பிராப்தம், குழந்தை பாக்கியம், சமுதாயத்தில் கௌரவமான வாழ்க்கை, அயல்நாடு செல்லக்கூடிய பாக்கியம், இந்த மாதிரி பல்வேறு விதமான பாக்கியங்களை நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 ஆண்டு மேசராசிக்கு அமையுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருமளவு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய, பெண்களுடைய ஆலோசனையால் எதிர்கால திட்டங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய, நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, பெண்களுக்கான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய, பெண்களுக்கான வருமானம் வெகுமானங்கள் அதிகமாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதே 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக சொச்சம் மீதி இருக்கக்கூடிய வருமானங்களை எல்லாம் நாம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். இந்த சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட, அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குருமங்கள யோகம் அப்படிங்கிற யோகத்தினுடைய பலனாக குடும்பத்தில் இது நாள் வரையில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த வருஷத்தில் நடந்தேறும். அதே மாதிரி கடந்த காலில் பரிசம் போட்டு கடந்த காலங்களில் ஒரு சில முயற்சி எடுத்து அதில் கிடைக்காத முன்னேற்றங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே கிடைக்கும். பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டோம் அல்லது இஷ்டப்பட்டோம் அல்லது ஆசைப்பட்டோம் அதில் பணம் வந்தது அப்படிங்கிறத விட, ஏதோ ஒரு நாள் வருமானம் வந்தது அப்படிங்கிறத விட அந்த வருமானம் நிரந்தர வருமானங்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். குருமங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் கொடுப்பார். பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் கிடைக்கும், லாபங்களும் அதிகரிக்கும், சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல புத்தாண்டுடைய ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கமிஷன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு, தரகு என்ற அம்சத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வரவுகள் கிடைக்கக்கூடிய, வருமானம் பெருகக்கூடிய, உங்களுக்கு இது நாள் வரையில் கிடைக்காத வெகுமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் கிடைக்கும். இப்படியெல்லாம் நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த 2026 ஆண்டில் மேச ராசிக்கு எப்படி பார்த்தாலும் 7.5 சனி அப்படிங்கிற ஆரம்பம் இருக்கிறதுனால அந்த சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால வரவுக்கு மேலே செலவுகள் இருக்கக்கூடிய தாக்கங்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கணும். அதே மாதிரி என்னதான் நமக்கு நன்மைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பெத்த பிள்ளைகள் மூலமாக தொப்புள் கொடி உறவுகள் மூலமாக தப்பான ஒரு தாற்பயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த வருஷத்தில் இருக்கும் அப்படிங்கிறது மறந்துட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல விதமான
விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே கெட்டது நடக்கக்கூடிய, இப்போ சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக பொது பலன் ரீதியாக நல்லது நடக்கும்னு சொன்னோன்னு வைங்களே, அந்த நல்லது மட்டும் 4 மாதம் கழித்து நடக்கும். கெட்டது இருக்குன்னு சொன்னோன்னு வைங்களே, அது நாளைக்கே நடக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் தோதாக வளைஞ்சு கொடுத்து வாழ தெரியக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. சார், இந்த ஆண்டோட தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க இது பெண்களுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. பொதுவாகவே மேஷராசி இல்ல இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் இந்த முன் கோபத்தை இந்த வருடம் அவங்க எப்படி தவிர்க்கலாம், எந்த மாதிரியான வழிபாடு முறைகளை கையாளலாம்? அதாவது முன் கோபமாகவே இருந்தால் கூட பெண் கோபம் அப்படிங்கிறது பெருமளவு யாரையும் பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஒன்று. அதே மாதிரி பெண்களுக்கு கோபம் வருது, அதில் மேசராசிக்கு தான் கோபம் வரும் சொல்ல முடியாது. பொதுவாக நிறைய பெண்களுக்கு அவங்க சொல்லக்கூடியதை கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வருது. கட்டிய கணவனாகவே இருந்தால் கூட, பெற்ற தகப்பனாகவே இருந்தால் கூட, அவங்க உள்ளத்தில் நினச்சதை ஒத்துக்கலைன்னு வைங்களே, அவங்க ஒதுக்கி தள்ள தயங்குறதில்லை அப்படிங்கிறத உண்மை. எது எப்படி இருந்தாலும் தேவையான விஷயத்துக்கு கோபப்படுவது நியாயம்தான். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவது அப்படிங்கிறது, அதாவது தொன்று தொட்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டீங்கன்னு வைங்களே, தேவையில்லாத நட்டங்களை சந்திக்கக்கூடிய வருஷமாக அமைஞ்சிடும். அப்படி இல்லாமல் அந்த கோபம் அதாவது நம்ம தேவையில்லாத கோபப்பட்டால் கூட அந்த கோபத்தால் குடும்பத்துக்கோ அல்லது உத்தியோகத்துக்கோ அல்லது வருமானத்திற்கோ அல்லது உங்களுடைய வெகுமானத்திற்கோ பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை முகம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக நல்லது. அதாவது அகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கோபம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முருகப்பெருமானுடைய முகத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கோபம் அப்படிங்கிறது சாந்தமாகக்கூடிய, உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது ததும்பக்கூடிய நல்ல விதமான ஆண்டாக அமையும். சார், சூப்பர் சார். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிலாம் இருக்க போது, எந்த மாதிரியான வழிபாடு முறைகள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ராலர் நம்பர் போயிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.